வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025ல் ஏகப்பட்ட பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க. அதாவது சனி பயிற்சி பார்த்துருப்பீங்க, ராகுகேது பயிற்சி பார்த்துருப்பீங்க, குரு பயிற்சி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சனி வக்ரம் அடைவார். அதோட பலன்கள் பார்க்கலாங்க. அதாவது 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா சனி வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போ இதோட பலன்களை பார்ப்போம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா அவரோட இயல்பு நிலையிலேருந்து மாறியிருப்பார். அதுதான் சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. இது சனி வக்ர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சனி வக்ர சஞ்சாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ சனி மீனத்திலே தான் இருப்பார், வேறு எங்கேயும் பயிற்சியாகி போக மாட்டார். அப்போ மீனத்திலே இருக்கும்போதே அவர் வக்ர நிலையை அடைவார். அது எப்படி அப்படின்னா சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வரும்போது இந்த சனி வக்ரம் அடைவாருங்க. அதே மாதிரி இந்த சனியிலிருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த வக்ர நிலை கம்ப்ளீட் ஆகும். அதுதான் இதோட சைக்கிளுங்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ரம் அடைகிறதுங்கிறது ஒரு 4.5 மாதம் வக்ரம் அடைஞ்சிருப்பார். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நடக்குங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 138 நாள் இந்த சனி வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போ இதுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது மிதுன ராசிக்கான சனி வக்ர சஞ்சாரத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. அப்போது சனி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துக்கு இருக்காருங்க. அதே மாதிரி குரு உங்களோட ராசியிலே இருக்கார். இது உங்களுக்கு ஒரு கடுமையான காலகட்டம் தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே புத்திசாலிங்க. அதனால் இந்த மாதிரியான ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே சமாளிச்சிருவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனினால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக மாறிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட செலவுகள் கண்ணாபின்னான்னு செலவாகிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனி பார்வையால் உங்களுக்கு இதெல்லாமே சுப செலவுகளாக மாறுங்க. அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்துக்கான செலவுகள் பண்ணுறது, அதே மாதிரி நல்ல சுபகாரியங்கள் வீட்டில் நடக்குது, இது மாதிரியான நல்ல சுப விஷயத்துக்கான செலவுகளாக அது மாறிடுங்க. கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் அந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வண்டி வாகனம், நம்மளுடைய வீடு வசதிகள், இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே குறிக்கக்கூடிய இடங்க அது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு அமையறதுக்கான தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பில்டர்ஸ்க்கு நீங்கள் பணம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வாங்குறதா இருந்திருப்பீங்க. அது ஒரு சில ரீசனால் அப்படியே தட்டிக்கிட்டே போகுங்க. அது மாதிரி நீங்கள் இடம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஒரு சில விஷயங்களால அது தடைபட்டுகிட்டே இருந்திருக்குங்க. இனி இந்த வக்ர சனி சஞ்சாரத்தினால உங்களுக்கு 4ஆம் இடத்தை இந்த வக்ர சனி பார்க்குறதுனால இந்த தடைகள் எல்லாம் விலகுங்க. நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி தாய் வழியில் இருந்தக்கூடிய உறவுகள்லாம் நல்லபடியாக பலம் பெறுங்க. அது மாதிரி உங்களுடைய தாய் வழியில் நீங்கள் செலவுகள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த செலவுகள்லாம் குறையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழியிலேருந்து ஒரு நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பயணங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. இந்த 138 நாளும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய காலமாக அமையுங்க. இந்த வக்ரசனியோட பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் அமையாதவங்களுக்கு நல்லபடியாக புத்திர பாக்கியம் அமையுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பண வரவு கிடைக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூரியனுடைய பயிற்சியாக இருக்கட்டும், சுக்கிரனுடைய பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சூரியனோட கேது சேர்ந்து இருப்பாருங்க. அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்குங்க. ஆக மொத்தம் இந்த வக்ர சனி காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள், நல்ல லாபகரமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க. உங்களுக்கு இருந்த டென்ஷன் எல்லாமே குறையுங்க. நல்ல ரிலாக்ஸாக இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்கு இந்த வக்ர சனி என்ன விதமான நன்மைகள் செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வக்ர சனினால் உங்களுக்கு ஒரு நல்ல டைம்னே சொல்லலாங்க. இந்த வக்ர சனியோட காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்ங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா விஷயத்தில் நீங்கள் படாத பாடுபட்டுட்டு தாங்க இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வக்ர சனினால் எல்லாமே மாறுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயத்தில் நல்ல லாபங்கள் எடுக்க முடியாத நிலைமை, அதே மாதிரி நல்ல ஒரு பண வரவு இல்லாத ஒரு நிலைமை இருக்குங்க. இந்த வக்ர சனியோட பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல
பண வரவு கிடைக்குங்க. அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அடுத்தது இந்த வக்ர சனி பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் துணிச்சலோடையும் ரொம்ப தைரியத்தோடையும் நீங்கள் செயல்படுவீங்கங்க. நீங்கள் என்ன நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டிப்பாக நடத்தி சாதித்து முடிச்சிருவீங்கங்க. அடுத்தது இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு லோன் கட்டிட்டு தாங்க இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அசட் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு இடங்கள் வாங்குறதா இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க லோன் கட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். அப்படி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 6ஆம் இடத்த இந்த வக்ர சனி பார்க்குறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் குறையுங்க. நிறைய விதமான கடன்களை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க இந்த காலகட்டங்கள்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய நோய்களில் ஏதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நோய்கள் எல்லாம் பெருமளவில் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முற்றிலுமாக நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த வக்ர சனியோட பார்வை 6ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய எதிரிகள் எல்லாமே முற்றிலுமாக விலகுவாங்கங்க. அதே மாதிரி எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வக்ர சனி முடியக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கே வருவாருங்க. பொதுவாக ராசியில் குரு பகவான் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னாலும் கூட இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிசார கதியாக உங்களுடைய ராசிக்கு உச்சமடைவாருங்க. அதனால் அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்னால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க. ஆக மொத்தம் இந்த வக்கர சனியோட காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.